பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆட்சி, அதாவது திமுக ஆட்சி இருக்கும்போது 2025 ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. என்னன்னா, கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட உடனே அதில் நிறைய உறவுகள் அதில் விண்ணப்பிச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா பரிசு எழுதினாங்க. அதில் 13 மாவட்டங்களில் மட்டும் நேர்முக தேர்வு நடந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு பேப்பர் வழியில் அவங்க பார்த்துட்டு அவங்கள மறுபடியும் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு மறுபடியும் நேர்முக தேர்வு நடத்துவாங்க. 2 கட்டம் அது நடக்கும். அப்போ 2 கட்டமாக 13 மாவட்டத்தில் நேர்முக தேர்வு முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் பாக்கி இருக்க மாவட்டங்களில் நேர்முக தேர்வை நடத்தாமல் பெண்டிங்கில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாம் எழுதின சொந்தங்கள் எப்படா நமக்கு வேலை வரும் அப்படின்னு வெயிட்டிங்கில் மற்ற எந்த வேலைக்கும் போகாமல் இதற்காகவே காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. நாம் இதை கருத்தில் கொண்டு நிறைய உறவுகள் நம்மகிட்ட சொன்னாங்க. இதை கருத்தில் கொண்டு நாமளும் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். வீடியோ மட்டும் இல்லாமல் நாம் ஆர்டிஐ மூலம் என்ன செஞ்சிருந்தோம், சில கேள்விகளை எழுப்பி இந்த மாதிரி இந்த பணி தொடர்பாக நம்ம ஆர்டிஐ வச்சுருக்கோம். இன்னும் நம்ம 1 மாதம் அது கம்ப்ளீட் ஆகலை, நமக்கு இன்னும் அது மாதிரி எந்த பதிலும் வரலை. அப்படி 1 மாதத்தை கடந்து பதில் தரலைன்னா நம்ம மேல்முறையீடு போய்க்கலாம். நம்ம அதை குறித்து ஒரு அவேர்னஸ் வீடியோவும் நம்ம வெளியிட்டிருந்தோம். இந்த மாதிரி நிறைய உறவுகள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கூடிய விரைவில் கவனத்தில் எடுத்து அதை வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ, பாமக எம்எல்ஏ திரு ஜி வைத்தியலிங்கம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சட்டமன்றத்தில் இதை குறித்து பேசியிருக்காங்க. இந்த பேசின விஷயத்த நமக்கு உறவுகள் அனுப்பி விட்டாங்க. ஸோ நம்ம வெளியிட்ட அந்த தகவல்கள் எல்லாமே பாமக எம்எல்ஏ திரு ஜி வைத்தியலிங்கம் அவர்களுடைய கவனத்திற்கு போயிருக்கு. அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் கூட. 2வது என்னன்னு, அது சட்டமன்றத்தில் அவங்க பேசியிருக்காங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு. அவங்க பேசியிருக்கதை நீங்க முழுமையா கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த 2025ஆம் ஆண்டு 2299 கிராம நிர்வாக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு தமிழகம் முழுவதும் எழுத்து தேர்வு நடைபெற்றது. அதில் 13 மாவட்டங்களில் மட்டும் நேர்முக தேர்விற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பணியாணை வழங்கப்படவில்லை. மேலும் மீதமுள்ள மாவட்டங்களுக்கு இன்னும் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஆகவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை கிடைக்கவும் எழுத்து தேர்வு முடித்தவர்களை நேர்முக தேர்வுக்கு அழைப்பு விடுத்து தேர்ந்தெடுத்து பணியாணை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பு. இப்போ இந்த 13 மாவட்டங்களில் 2 தேர்வு முடிஞ்சிருச்சு. எழுத்து தேர்வு முடிச்சு, நேர்முக தேர்வு முடிச்சு. அப்போ பணி போடுங்க. இந்த நேர்முக தேர்வுக்கு அழைக்காத மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் நேர்முக தேர்வுக்கு அழைச்சு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ அவர்கள் பேசியிருக்கிறாங்க. நாமளும் கூட இந்த வீடியோவில் அதை தான் சொல்கிறோம். என்னென்னா, நிறைய உறவுகள் எக்ஸாம் எழுதிட்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க, எப்போ இந்த பணி கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கான தீர்வு எட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன அப்படிங்கிறத போயிடுவாங்க. இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதி காத்துட்டு இருக்கக்கூடிய உறவுகள் இவங்க கிடையாது. இவங்க நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ ஒன்றுக்கு தீர்வு கிடைச்சிச்சுன்னா அடுத்த கட்ட நகர்வு என்ன, இங்கே நம்ம எதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபைனா ஓகே, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அன்சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போய் வேற வழியே அவங்க என்ன செய்வாங்கன்னா, வேற வழியில வேற ஏதாவது ஜாப்புக்கு எக்ஸாம் எழுதி அதை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அதை அவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால அரசாங்கம், இப்போ இருக்கக்கூடிய ஆளுகிற அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு கூடிய விரைவில் தீவிரமா இதற்கான அறிவிப்பை வெளியிடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வழியாக ஒரு கோரிக்கையாக கூட நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம போட்ட ஆர்டிஐக்கு இதுவரை எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. அப்படி வராத பட்சத்தில் நம்ம காலம் கடந்துருச்சு, 1 மாதத்தை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மேல்முறையீடு போத்தான் போகிறோம். மேல்முறையீடு போய் அதில் பதில் வருதா என்னங்கிறத பார்த்து அதில் பதில் கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் நம்ம வீடியோவில் உறவுகளுக்கு நம்ம சொல்ல தான் போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள், அதாவது ஒரு பொதுநல நோக்கத்தோடு தான் நம்ம இதை வெளியிடுறோம். நமக்காக இதில் எந்த விதமான சோர்ஸ் கிடையாது. நம்ம எழுதவும் முடியாது, நம்ம இனிமேல் எழுதவும் முடியாதுன்னா நம்மளாம் எலிஜிபிளை தாண்டி போயிட்டு 46 வயசுக்கு மேலே போயிடுச்சு, நம்ம போய் எங்கிட்ட எழுதுறது. அதனால எழுதி காத்து கொண்டிருக்கிற உறவுகளுக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டுமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு செய்தி பகிரும் போது தான் ஒன்றை கடந்து அணுக்கதிர் மாதிரி அது உமிழ்ந்து பெருசா மாறும். அப்படி மாறும்போது தான் அரசோட கவனத்திற்கு அது போய் சேரும். அப்படி அரசோட கவனத்திற்கு போய் சேரும் போதுதான் இவ்வளவு தூரம் இது கிடைக்காத பிரச்சனைகள் இருக்கா, அப்ப இதை சரி செய்யணும்னு அரசு முயற்சி பண்ணுவாங்க. ஆகவே நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். ஆகவே இந்த தகவலை மற்றவருக்கு கடத்துங்க. மீண்டும் நல்ல செய்தி வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.